தமிழ்நாடு சட்டமன்றத்தில் விஜய் தலைமையிலான தாவேக அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ள நிலையில் அதன் நடைமுறை குறித்து விரிவாக பார்க்கலாம். சட்டமன்றம் கூடியதும் முதல்வர் விஜய் அமைச்சரவை மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முன்மொழிந்து உரையாற்றுவார். எதிர்க்கட்சி தலைவர்களும் இந்த விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றுவார்கள். விவாதங்கள் முடிந்த பிறகு தீர்மானத்தின் மீது குரல் வாக்கெடுப்பு நடத்தப்படும். இதில் ஒருவேளை எதிர்க்கட்சியினர் அதிருப்தி தெரிவித்து துல்லியமான எண்ணிக்கை வேண்டும் என கோரினால் சபாநாயகர் டிவிஷன் முறைப்படி வாக்கெடுப்பு நடத்த உத்தரவிடுவார். இந்த டிவிஷன் வாக்கெடுப்பு தொடங்குவதற்கு முன்னதாக அவைக்கு வெளியே இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களை உள்ளே வரவழைக்க 3 முறை மணியோசை எழுப்பப்படும். உறுப்பினர்கள் அனைவரும் உள்ளே வந்தவுடன் அவையின் அனைத்து கதவுகளும் இழுத்து மூடப்படும். வெளிநபர்கள் யாராவது உள்ளே வருவதோ அல்லது உறுப்பினர்கள் வெளியே செல்வதோ அந்த தருணத்தில் முற்றிலுமாக தடை செய்யப்படும். சட்டமன்ற செயலர் இந்த வாக்கெடுப்பை முன்னின்று நடத்துவார். அவை A, B, C, D, E, F என மொத்தம் 6 டிவிஷன்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களிடம் தீர்மானத்தை ஆதரிப்போர், எதிர்ப்போர் மற்றும் நடுநிலை வகிப்போர் என தனித்தனியாக எழுந்து நிற்கச் சொல்லி அவர்களது எண்ணிக்கை துல்லியமாக கணக்கிடப்படும். இந்த வாக்கெடுப்பின் முடிவுகள் உடனுக்குடன் சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்படும். அவையில் இருக்கும் மொத்த உறுப்பினர்களில் 50 விழுக்காட்டுக்கு கூடுதலாக ஒரு உறுப்பினர் ஆதரவு தெரிவித்தாலே முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். ஒருவேளை எதிர்பாராத விதமாக தீர்மானம் தோல்வியடைந்தால் அரசு பெரும்பான்மையை இழந்துவிட்டதாக கருதப்படும். இந்த விவரம் உடனடியாக ஆளுநருக்கு தெரிவிக்கப்படும்.